Glory to God. சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு கடன், நோய், ஆசீர்வாத தடைன்னு எப்பேற்பட்ட சிறையிருப்புகள் இருந்தாலும் தேவன் அதை மாற்றி சந்தோஷத்தை தரப்போறாரு. கடன் பிரச்சனை என்னும் சிறையிருப்பை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம தவித்த அந்த தாய்க்கு தன் 2 மகன்களையும் கடன் கொடுத்தவங்களே அடிமையாக கொண்டு போயிடுவாங்களோன்னு சிறையிருப்பை குறித்து பயந்த அவள் அழுதுகிட்டே மூளையில் உட்காரல. தேவனுடைய தீர்க்கதரிசியை பார்த்து தன் நிலைமையையும் ஒரு குடம் என்ன மட்டும்தான் இருக்குன்னு உண்மையையே சொன்னா. பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட எவ்வளோ பாத்திரம் வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்து அதில் எண்ணெயை ஊற்றுங்கிற எலிசா ஆலோசனையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சதால கடன் அடிமைத்தனங்கிற சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்தப்போ தான் அவங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம். 2 பசங்களையும் ஆட்டத்தால் வீடே குதூகலமானது. அதே தேவன் உங்கள் கடனை எல்லாம் அடைக்கும்படி செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படிக்கு செய்வார். உங்கள் நோய்கள் பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் ஜெபிச்சா மற்றவங்க நோய்கள் குணமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருந்தோ ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் சத்தமும் தேவன் கேட்க செய்வாராக. வாழ்த்துக்கள். நன்றி.